முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் 200 உணவுப் பொருட்களுக்கு வரி குறைப்பு எதிரொலி. இந்திய வேளாண் உற்பத்தியாளர்களுக்கும் பலன் கிடைக்கும் வாய்ப்பு. எஸ்ஐஆர் நடக்கும் 12 மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு அவசர அழைப்பு. கார்கே தலைமையில் டெல்லியில் நாளை ஆலோசனை. எதிர்க்கட்சிகளை முடக்க தேர்தல் ஆணையத்தை களமிறக்கும் மத்திய அரசு. எஸ்ஐஆர் பணிகளை விழிப்போடு கண்காணிக்குமாறு உதயநிதி எச்சரிக்கை. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு போதிய பயிற்சி இல்லை என பொதுமக்கள் புகார். லட்சக்கணக்கானோர் வாக்குரிமை பறிபோகும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு. வணக்கம். அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மீதான வரி குறைப்பால் இந்திய விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதல் உலக நாடுகள் மீது பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார். இது உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அமெரிக்க பொருளாதாரம் உயரும் என்றும் அவர் கூறி வருகிறார். ஆனால் இந்த வரி விதிப்பால் விலைவாசி உயர்ந்து அமெரிக்க மக்கள் தக்காளி, காபி போன்ற தங்கள் அன்றாட உணவு தேவைக்கு கூட தடுமாறும் நிலை உருவானது. இதனால் அதிகரித்த அதிருப்தி காரணமாக வெர்ஜீனியா, நியூஜெர்சி, நியூயார்க் நகரங்களில் நடந்த மேயர் தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவால் அதிர்ச்சி அடைந்த ட்ரம்ப் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாமல் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படும் 200 வகை உணவுப் பொருட்களை பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து விலக்கி வைக்கும் உத்தரவை கடந்த வியாழக்கிழமை பிறப்பித்தார். இதையடுத்து மெக்சிகோவில் இருந்து வரும் தக்காளி, பிரேசில் நாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதியாகும் மாட்டிறைச்சி, பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் காபி, வெப்பமண்டல நாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் மாம்பழம், வாழை, பப்பாளி, ஆரஞ்சு, கோகோ, மசாலா பொருட்கள் ஆகியவற்றின் விலை அமெரிக்காவில் கணிசமாக குறைந்தது. இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த வரி விலக்கு நடவடிக்கையால் இந்திய விவசாயிகளுக்கும் பலன் கிடைத்திருப்பதாக வேளாண் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக காபி, டீ, முந்திரி, மசாலா பொருட்கள் மற்றும் மாட்டிறைச்சி ஆகியவை இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவுக்கு பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவற்றின் உற்பத்தியாளர்கள் கூடுதல் வரி விதிப்பிலிருந்து தப்பி உள்ளதாக அவர்கள் கூறினர். அதேபோல் தக்காளி, புளிப்பு சுவை கொண்ட பழங்கள், தர்பூசணி, வாழை மற்றும் பழச்சாறுகள் ஆகியவற்றை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வோரும் ட்ரம்பின் வரி குறைப்பு நடவடிக்கையால் நிம்மதி அடைந்துள்ளனர். இவற்றை ஏற்றுமதி செய்யும் போட்டி நாடுகளான ஆசிய, ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளை விட கூடுதலாக வரி விதிக்கப்பட்டிருந்த இந்திய வேளாண் உற்பத்தியாளர்கள் தற்போதைய வரி குறைப்பால் தப்பியிருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே முறையான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் போதே பாதிப்பிலிருந்து முழுமையாக மீள முடியும் என்று கூறினர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் தற்போதைய வரி குறைப்பு நடவடிக்கை இந்தியா, அமெரிக்கா இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு ஊக்கமளிக்கும் என்று சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் 12 மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்களுடன் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நாளை டெல்லியில் ஆலோசனை நடத்துகிறார். பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த இடங்களை பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்தது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போது நடந்த முறைகேடுகளால் இந்த வெற்றியை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. திரு ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில், தொடக்கத்தில் இருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற தவறிவிட்டாலும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்காக நடக்கும் நமது போராட்டம் தொடரும் என்று கூறியிருந்தார். பீகார் தேர்தல் முடிவு குறித்து காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் ஆழமாக மதிப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பீகாரில் ஏற்பட்ட மோசமான தோல்வி குறித்து கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சந்தித்து நேற்று ஆலோசனை நடத்தினர். திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பீகாரில் ஏற்பட்ட மோசமான தோல்வி குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் தொடர்பாக காங்கிரஸ் தலைமை நாளை டெல்லியில் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் காங்கிரஸ் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் வாக்காளர்களுக்கு உதவ செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது முறைகேடு நடக்காமல் தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நாளைய கூட்டத்தில் விசாரிக்கப்பட உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன.
எதிர்க்கட்சிகளை முடக்க எஸ்ஐஆர் என்ற பெயரில் தேர்தல் ஆணையமே களமிறங்கியுள்ளதால் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி எச்சரித்துள்ளார். திமுக இளைஞர் அணி முன்னெடுத்த திமுக 75 அறிவு திருவிழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்து வந்தது. அதன் நிறைவு நாளான நேற்று கலை நிகழ்ச்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்தில் பங்கேற்று அறிவை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் பேசிய திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் திருமதி அருள்மொழி, அறிவை கொண்டாடுவதே தமிழ்நாட்டின் பண்பாடு என்று தெரிவித்தார். நிறைவுரை ஆற்றிய திரு உதயநிதி, திமுக இளைஞரணி நடத்திய முற்போக்கு புத்தக கண்காட்சி மூலம் முழுக்க முழுக்க அரசியல் புத்தகங்களை மக்கள் வாங்கி படிக்கும் நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாடு இன்று முக்கியமான காலகட்டத்தில் இருப்பதாக கூறிய அவர், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை என எதிர்க்கட்சிகளை முடக்கி வந்த மத்திய பாஜக அரசு இப்போது அந்த பணியில் தேர்தல் ஆணையத்தையே களமிறக்கியுள்ளதாக விமர்சித்தார். எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியல் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது. 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்காக எப்படி அப்போதைய தொண்டர்கள் எவ்வாறு பாடுபட்டார்களோ அதைவிட அதிகமாக உழைக்க வேண்டும் என்றும், அடுத்து வரும் 4 மாதங்களுக்கு வேறு எந்த பணியும் கண்களுக்கு தெரியக்கூடாது என்றும் திமுகவினரை திரு உதயநிதி கேட்டுக்கொண்டார். திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கட்சி கொள்கையை மட்டுமல்ல தலைவரையே மறந்துவிட்டவர் என்று சாடியவர், புதிதாக வந்தவர்களுக்கு அறிவு என்ற வார்த்தையை கேட்டாலே அலர்ஜியாக இருப்பதாக விமர்சித்தார். அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளுக்கும் பதில் கூறி கொண்டிருக்காமல் எஸ்ஐஆர் பணிகளை விழிப்போடு கண்காணிக்க வேண்டிய நேரம் இது என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை கிராமப்புற மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கான முயற்சி என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. 2002, 2005ஆம் ஆண்டு வாக்களித்த விவரங்களை எவ்வாறு பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட சந்தேகங்கள் குறித்து அதிகாரிகள் முறையாக மக்களுக்கு எடுத்து கூறாததால் பலர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை அடுத்த ராமுதேவன்பட்டி கிராமத்தில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஊர்வலமாக சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் மோடி அரசு சித்து விளையாட்டில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுசாக ஃபில்லப் பண்ண சொல்லுவாங்க. ஃபில்லப் பண்ண சொன்னால் இவங்க முதலே அவங்க பிஎல்ஓக்கோ இல்லாட்ட அவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கோ ஒரு ட்ரைனிங் மாதிரி கிளாஸ் கொடுத்து கொண்டு வந்து ஃபில்லப் பண்ண சொல்லணும். அதுக்கு மாரி ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ முந்தி இருந்த வாக்காளர் பட்டியல் இருந்த ஃபோட்டோ ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ கொடுக்கறது ஒரு மாதிரியாக இருக்கும். பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்க, பிஎல்ஓ, அவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான அணுகுமுறை அவங்களுக்கே கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. என்ன கேட்டாலும் சரி, நான் பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், உயரதிகாரிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அந்த மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். தேர்தல் ஆணையம் வழங்கிய விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்ட பலதரப்பட்ட விவரங்கள் எதுவும் தங்களுக்கு புரியவில்லை என்ற கிராம மக்கள் எஸ்ஐஆரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாததால் லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ரயில் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே மேட்டுப்பாளையம் என்ற கிராமம் 2 ஊராட்சிகளில் இணைந்துள்ளதால் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதாகவும், ஒரே ஊராட்சியாக உருவாக்காவிட்டால் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி தர மாட்டோம் என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கல்பாக்கத்தை அடுத்த புதுப்பட்டினம் பகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை முறையாக பூர்த்தி செய்ய உதவிடும் வகையில் அப்பகுதியை சேர்ந்த தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
இதனிடையே கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அனீஷ் ஜார்ஜ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்ஐஆர் பணியால் ஏற்பட்ட கடும் பணிச்சுமையே அவரது மரணத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடப்பாண்டு மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி சபரிமலை கோயில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 44 நாட்களுக்கு ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கம் உள்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சபரிமலைக்கு போகிறதுக்காக அரசு பேருந்தில் பயணம் பண்ணுறதுக்காக டிக்கெட் புக் பண்ணோம். இந்த முறை கொஞ்சம் பிஃபோராகவே சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைனில் www.tnstc.in இணையத்திலும் TNSTCயின் அதிகாரப்பூர்வ செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் சேலம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் போத்தனூர் வழியாக இயக்கப்பட உள்ளன. திருப்பதி அருகே ரயில்வே முன்னாள் அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் ஓடும் ரயிலிலிருந்து மனித பொம்மைகளை தள்ளிவிட்டு சோதனை நடத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கை என்னும் இடமான பரக்காமணியில் திருடிய புகாரில் ரவிக்குமார் என்பவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த தாடிப்பத்திரி ரயில்வே காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த சதீஷ்குமார் விசாரணைக்காக திருப்பதி சென்றபோது ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். பிரேத பரிசோதனையில் அவரது தலையில் எலும்புகள் உடைந்து காணப்பட்டதால் சதீஷ்குமார் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்ட இடத்தில் விசாரணை நடத்திய போலீசார் ஓடும் ரயிலிலிருந்து 2 மனித பொம்மைகளை கீழே தள்ளிவிட்டு சோதனை நடத்தினர். சோதனையின் போது ஒரு பொம்மை தண்டவாளத்திலிருந்து வெகு தொலைவில் விழுந்தது. 2வது பொம்மை தண்டவாளம் அருகே விழுந்தது. சுமார் 5 மணி நேரம் இந்த சோதனை நடந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் பதவியில் இருந்த அதிகாரிகள் சிலர் சதீஷ்குமார் தங்களுக்கு எதிராக சாட்சியங்கள் அளிக்கக்கூடாது என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் புகார்கள் உள்ளதால் அவரது மரணம் தற்கொலையா கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளினால் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் மூலம் என்ஆர்சி நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். உறவினர்கள் கடந்த தேர்தலில் வாக்களித்த விவரங்களை கேட்பதும் QR கோடை வைத்து பொதுமக்களை அச்சப்படுத்தி வருவதாக சாடிய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்ற பெயரில் அச்சுறுத்தும் பணிகளே நடப்பதாக விமர்சித்தார். இந்த எஸ்ஐஆர் என்பது மக்களிடம் பேசும்பொழுது இதை போன்ற ஒரு அச்சுறுத்தலும் அபாயமும் பயமுறுத்தலும் இன்னலும் துன்பங்களும் வேதனைகளும் ஏன் இந்த மக்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது, ஒன்றிய அரசு கொடுக்கிறது என்றுதான் கேட்கிறார்கள். எஸ்ஐஆர் மூலம் வெளிமாநில மக்களை பாஜக வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விடுமோ என்று மக்கள் அஞ்சுவதாகவும் திரு செல்வ பெருந்தகை கூறினார். பீகார் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகாரில் பெண்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நிதியாக வழங்கியது மட்டுமின்றி எஸ்ஐஆர் மூலம் என்ன நடந்தது என்பது பற்றியும் ஆராய வேண்டும் என்றார். கடைசி நேரத்தில் சில திருகு வேலைகளை செய்து தில்லுமுள்ளுகளை செய்துதான் இந்த தேர்தல் வெற்றி என்பது நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல எஸ்ஐஆரை பயன்படுத்தியதும் அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதை கூட நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த பீகார் தேர்தல் இந்திய நாடு முழுவதும் இருக்கிற இதர மாநிலங்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து தேனி மாவட்டம் கம்பத்தில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா எஸ்ஐஆர் நடைமுறையால் வாக்கு திருட்டு நடப்பதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டினார். எனவே அனைவரும் தங்கள் வாக்குகளை உறுதி செய்யும் வகையில் கவனமாக செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சென்னை மாநகராட்சி சார்பில் நீலக்கொடி அங்கீகாரம் பெற்ற மெரினா கடற்கரையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெரினாவில் கலை விழா நடைபெற்று வருகிறது. மக்களின் பொழுதுபோக்கு, பாரம்பரிய கலைகளை ஊக்குவித்தல், சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான அனுபவத்தை அளித்தல் ஆகிய நோக்கங்களோடு இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த வாரம் நடைபெற்ற விழாவில் ஆருத்ரா நடன குழுவின் நாட்டியம், புத்தர் கலை பண்பாட்டு குழுவின் பாரம்பரிய பறை இசை நடனம், ஸ்ரீ ருத் லக்ஷயா நடன குழுவின் கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்டவை நிகழ்ச்சியை அலங்கரித்தன. மெரினாவில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் கலை நிகழ்ச்சிகளில் ஒலித்த பாடல்களுக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய கலைகளை மக்களிடம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் செப்பரேட்டாக பண்ணிட்டு இருந்தோம். சேர்ந்து தான் ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் ஆல்சோ அது இங்கே கிடைச்சது சென்னை கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எங்களுக்கு இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். பாரம்பரிய கலையும் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் நீலக்கொடி கடற்கரையில் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் மெரினாவில் கலை விழா நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று அதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில் திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல பகுதிகளில் விடிய விடிய பலத்த மழை பெய்தது. நாகை மாவட்டம் சிக்கல், வேளாங்கண்ணி பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்தது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். இதனிடையே இலங்கைக்கு தென்மேற்கே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகையில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகையில் பள்ளிகளுக்கும், காரைக்கால் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மீதான ட்ரம்பின் வரி குறைப்பால் இந்திய விவசாயிகளுக்கும் பலன் கிடைக்க வாய்ப்புள்ளதால் அவர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் 12 மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்களுடன் கட்சித் தலைவர் கார்கே நாளை டெல்லியில் ஆலோசனை நடத்துகிறார். SIR என்ற பெயரில் தேர்தல் ஆணையமே களமிறங்கியுள்ளதால் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று உதயநிதி எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.